ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் கவர்மெண்ட் கேவோட கண்டினியூ பார்க்கலாம். ஜிகே ஓடுது. 116வது கொஸ்டின். கூற்று ஏ 2023ஆம் ஆண்டின் திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம் ஆர். அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட்டு 117வது கொஷின். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தனின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்கன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 137.5 மீட்டர். நெக்ஸ்ட்டு 118வது கொஷின் பார்த்தீங்கன்னா அடுத்த எண்ணை காண்க. 1, 2, 6, 24, 120 கொஷின் மார்க்கு. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 × 2 2. இது வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னா எதை வச்சு பெருக்கிருக்காங்கன்னா 2, 3, 4, 5, 6. கடைசி அந்த 120 கூட 6 பெருக்கினோம்னா 720. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 720. நெக்ஸ்ட்டு 119வது கொஷின். ஏ = 1, B = 2, C = 3, எக்ஸெட்ரா Z = 26 என கொண்டால் HCFஇன் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி A + C + H. அடுத்து 120வது கொஸ்டின். மதிப்பு காண்க. √5 √5 √5 எக்ஸெட்ரா. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 5^1. நெக்ஸ்ட்டு 121வது கொஸ்டின். 3x + 4y செமிகோலன் 4x + 6y = 22 ரேஷியோ 32 எனில் x/y என்பது ஆப்ஷன் ஏ 1:2. அடுத்து 122வது கொஸ்டின். ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீ பொது மடங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி MB. நெக்ஸ்ட்டு 123வது கொஸ்டின். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைப்பில் காணப்படாதது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பின் கடவாய் பற்கள். நெக்ஸ்ட்டு 124வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றில் எந்த வகை உணவுப் பொருட்கள் ஃப்ளோயா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுக்ரோஸ். நெக்ஸ்ட்டு 125வது கொஸ்டின். சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரையோபைட் நயாடைட்டா. நெக்ஸ்ட்டு 126வது கொஸ்டின். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னு கேட்குங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கான்ட்ரோஸ்டீரியம் பர்பூரியம். அடுத்து 127வது கொஸ்டின். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. கரெக்டு. செகண்ட் வந்துட்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. அப்புறம் இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி உள்ளதுங்கிறாங்க. இது தப்பு. எவ்வளோன்னா 18. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. அடுத்து 128வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா. அடுத்து 129வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹராப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கியூனிஃபார்ம். அடுத்து 130வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிக. விடை கொஷின் 3 கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 36 - 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறுகிறது. கரெக்டு. செகண்ட் வந்துட்டு டாக்டர் BR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின்
புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். கரெக்டு. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இது தப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும் சரி.